அவ்வளவு குழப்பத்திலையும் அவர் பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறார். இல்ல இல்ல, நான் சொல்றது உண்மை. அவதான் என்ன பக்கம் எடுத்து நாடகம் வாடினா. சார், நீங்க என்ன பே வாங்குறீங்க? Per month 1.5 lakhs plus incentives etc. யுவர் ஆனர், மதுதான் கொலை செஞ்சிருக்காங்கிறதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்த ஒரு அழுத்தமான ஆதாரத்தை இதுவரைக்கும் கோர்ட்ல சப்மிட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த கோர்ட் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எந்த முகாந்திரமும் இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் பாருங்க. மது லட்சுமியை கொலை பண்ணான்றதுக்கு வலுவான சாட்சியை நம்ம கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும்பா. லட்சுமி கேஸ். மெடிக்கல் ஷாப் ஓனர் ரங்கசாமியை விசாரிக்க உங்க அனுமதி வேணும் யுவர் ஆனர். வந்திருக்காரா? இங்கதான் இருக்கிறாரு. விசாரணை ஆரம்பிங்க. தேங்க்யூ. மெடிக்கல் ஷாப் ஓனர் ரங்கசாமி. வணக்கம் ஐயா. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேரு? ரங்கசாமி. மெடிக்கல் ஷாப் யாருது? என்னுடையது. எக்ஸ்பைரி ஆன மருந்த வித்தைன்னு சொன்னாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? சார், அப்படி ஒரு தொழில் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். வித்தீங்களா இல்லையா? இல்லை சார். மருந்து எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சா அதை உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டு புது சரக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கஸ்டமருக்கே கொடுப்போம். பழைய சரக்கு வித்தா லாபம் அதிகமாச்சே. சார், இது தப்பான கருத்து. பழச வித்தாலும் புதுசை வித்தாலும் ஒரே மார்ஜின் தான். புதுசை கொடுத்தாதான் கஸ்டமர்ஸ் நம்மளை நம்பி வந்து வாங்குவாங்க. பழச ஒரு முறை வித்தாலோ அது தெரிஞ்சாலோ ஒருத்தரும் நம்மளை நம்பி வந்து வாங்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கடையை மூடிட்டு வேற தொழிலை பார்க்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாம நாம ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. மருந்து வேலையை பார்க்குறாங்களோ இல்லையோ, அதோட எக்ஸ்பைரி டேட்டை பார்க்காம யாரும் மருந்து வாங்குறது இல்லை சார். எல்லா கஸ்டமரும் அப்படித்தானா? பெரும்பாலான கஸ்டமர்ஸ் அப்படிதான் சார் இருக்காங்க. நீங்க எக்ஸ்பைரி ஆன மருந்தை விக்கல சார். நான் அந்த மாதிரி விற்கல சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த பொண்ணு வாங்கிட்டு போன மருந்து பாட்டில பாருங்க. அந்த பாட்டில்ல டேட் இருந்த இடத்துல மருந்து பட்டு அழிஞ்சிருக்கேன். என்கிட்ட அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த பில்லை நான் ஏற்கனவே கோர்ட்ல கொடுத்துருக்கேன். இட் இஸ் வித் யூ யுவர் ஆனர். பார்த்துட்டேன். யூ கேன் ப்ரொசீட். இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இவங்க தான் உங்க கடையில மருந்து வாங்கினாங்களா? ஆமா சார், இவங்க தான் என் கடையில வந்து வாங்கினாங்க. என்னைக்கு எப்ப வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? பகல் ஒரு 11 மணிக்கு வந்து வாங்கினாங்க சார். அப்புறம் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வந்து வாங்கினாங்க சார். 2 முறை மருந்து வாங்கினாங்களா? ஆமா சார். 2வது முறையும் அதே மருந்து தான் வாங்கினாங்களா? இல்ல சார், அது வேற மருந்து. அவங்க வந்து போனதுக்கு ஆதாரமான சிசிடிவி ஃபுட்டேஜ உங்க பார்வைக்கு கொடுத்துருக்கேன் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். எஸ் யுவர் ஆனர். வணக்கம். அதான் வந்த உடனே சொல்லிட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு? இது சம்பிரதாயம் யுவர் ஆனர். சம்பிரதாயத்தெல்லாம் விட்டுட்டு சாட்சியை விசாரிங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேர் ரங்கசாமி, மெடிக்கல் ஷாப் ஓனர் சொல்லியிருக்கீங்க. மறுபடியும் நான் இதை கேட்டு கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. இப்போ நான் கேட்க போறது என்னன்னா, உங்க ஷாப்ல பிசினஸ் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது சார். அந்த அளவுக்கு பிசினஸ் இருக்கும் சார். அப்போ உங்க மெடிக்கல் ஷாப்புக்கு அதிகமா கூட்டம் வரும்னு சொல்றீங்க? ஆமா சார். சரி ரங்கசாமி, அவ்வளவு பேர் வர இடத்துல புதுசா வர ஒருத்தரோட முகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இவர் தான் கோர்ட்ல எப்படி சொல்ல முடியும் சார்? அவங்க இருங்க, அவங்க 2 முறை வந்தாங்கன்னு காரணம்லாம் சொல்லாதீங்க. இல்ல சார், நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு நான் மீதி சில்லறை எடுத்து கொடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க சார். சோ இதனால ஞாபகம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சார், நான் அப்படி சொல்ல வரல. எல்லாத்துக்கும் மேல அவங்க சாயந்தரம் திரும்பவும் வந்தப்ப காலையில வாங்க மறந்த சில்லறையை வாங்கிக்கங்கன்னு கொடுத்தேன். நானான்னு சந்தேகமா கேட்டாங்க. சில்லறையை வாங்கிக்கிட்டு அவசர அவசரமா போயிட்டாங்க. யுவர் ஆனர்,
இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. லட்சுமி அடுத்து வாங்கிட்டு போன மருந்து பாட்டில்ல எக்ஸ்பைரி டேட் மருந்து பட்டு அழிஞ்சு போயிருக்கு. அது எப்படி? எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஏன் ரங்கசாமி, உங்க மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற எல்லா மருந்து பாட்டிலையும் இப்படிதான் இருக்குமா? இல்ல சார், அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா என் கடையில இருக்கிற ஸ்டாக் வந்து செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஸோ லட்சுமி வாங்கிட்டு போன காப் சிரப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. இது விசாரணையில் தெள்ள தெளிவா தெரியுது. அவரது மரணம் காப் சிரப் குடிச்சதுனால ஏற்பட்டது அல்ல. மன உளைச்சல் அல்லது அவருக்கு இருந்த வேறு ஏதோ பிரச்சனையினால காப் சிரப்ல விஷத்தை கலந்து குடிச்சு இறந்திருக்காங்க. இதுதான் என்னுடைய வாதம். யுவர் ஆனர், லட்சுமியின் மரணம் காஃப் சிரப்பினால் ஏற்பட்டது அல்ல என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் லட்சுமியே காஃப் சிரப்பில் விஷத்தை கலந்து குடித்து இறந்து போனார் என்பது அப்பட்டமான பொய். சோ எக்ஸ்பைரி ஆகாத மருந்து, மருந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. லட்சுமியின் மனதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டிற்கு போய் மருந்தை குடித்தவர் மரணம் அடைந்திருக்கிறார். அது எப்படி? வீட்டிற்குள் இருந்த யாரோ என்ன யாரோ இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிறாரே மதுமிதா, இவர்தான் லட்சுமிக்கு விஷத்தை கலந்து குடித்திருக்கிறார் என்பது எனது வாதம். மதுமிதா லட்சுமிக்கு விஷத்தை கலந்து கொடுக்கும் அளவுக்கு என்ன பிரச்சனை? அதற்கு இந்த கோர்ட்டுக்கு தேவையான அளவுக்கு காரணங்களை நான் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளேன். இதன் அடிப்படையில் மதுமிதா தான் லட்சுமிக்கு விஷத்தை வைத்து கொன்றார் என்று தீர்ப்பளிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கிற்கான தீர்ப்பு வரும் 28ஆம் தேதி அறிவிக்கப்படும். என்னங்க என்னங்க என்ன பண்ண சொல்ற? கோர்ட்ல அப்படி என்னதான் சொன்னாங்க? என்னவெல்லாமோ சொல்றாங்க. நம்ம வீட்டுல பிரச்சனையா, அவன் மனசங்கடத்துல இருந்திருக்கிறா, அதனால விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. மாமா, லக்ஷ்மி அக்கா எவ்வளவு தைரியசாலின்னு இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை கிடையாது. ஊருக்கு தெரிஞ்ச என்னமா பிரயோஜனம்? வாயுள்ள புள்ளதான் பொழைக்குங்கிற மாதிரி அங்க இருக்கிற வக்கீல் மடக்கி மடக்கில கேள்வி கேட்கறான். ஏங்க, அப்ப நீதிக்கு வேலை இல்ல. சத்தமா பேசுறவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்குமா? அம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் விட போறது இல்ல. என் லட்சுமியை கொன்னவங்களுக்கு தண்டனையை வாங்கி தராம நான் விட மாட்டேன். டேய் வெற்றி, இந்த கேஸ் எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியதுடா. இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக அந்த மெடிக்கல் காரனை கூட்டு விசாரிச்சிட்டு இருக்கணும்? ஓஹோ, அந்த மெடிக்கல் கடைக்காரன் மாட்டிக்கிட்டானா? எனக்கு என்னமோ அந்த மெடிக்கல் கடைக்காரன் மேலதான் சந்தேகமா இருக்குது. அவன் கொடுத்த மருந்தாலதான் லட்சுமி உசுரே போயிருக்கு. அத்த, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க வேற புதுசா குழப்பிட்டு இருக்கீங்க. எங்க பாரு வெற்றி, எங்க அம்மா மேலயே கோச்சுக்கிற. கோர்ட்லயே சொல்லிட்டாங்களாம். எங்க அம்மா சொல்றதுல அப்படி என்ன குத்தம் வந்துச்சு? இங்க பாருங்க, ஏற்கனவே மது இந்த கொலையை செய்யாத மாதிரி கோர்ட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அதை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி மெடிக்கல் ஷாப்கார மாட்டிட்டானான்னு கேக்குறீங்க. அப்ப மது குற்றவாளி இல்லன்னு தானே அர்த்தம்? இத பாரு வெற்றி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. லக்ஷ்மி செத்து போனது நம்ம எல்லாருக்குமே பெரிய துக்கம் தான், இழப்பு தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப கோர்ட்டு கேஸ் நின்னுட்டு இருந்தா நம்ம மனசுல இருக்கிற துக்கம் போகாதுப்பா, அதிகமா தான் வந்து சேரும். அப்போ அந்த மதுவை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? அது நான் அதுக்கு சொல்ல வரல வெற்றி. இதோ இப்ப மெடிக்கல் காரன் வந்திருக்கான், அப்புறம் தோட்டக்காரன் வருவான், அப்புறம் ஈபி காரன் வருவான். இப்படி ஒவ்வொருத்தனா கூட்டிட்டு வந்து வச்சு திரும்ப திரும்ப நம்ம லட்சுமி அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? ஏண்டி, அவனே நொந்து போயிருக்கான், இதுல நீ வேற. ஏங்க,
நான் என்ன வெற்றியை கஷ்டப்படுத்தணும் நான் சொல்றேன். கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரேன். நான் இந்த குடும்பத்துக்கு என்னவோ நல்லதுதான் பண்றேன். நீங்க தான் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க அண்ணி, யாரும் எனக்கு எந்த நல்லதும் பண்ண வேண்டாம். நீங்க அமைதியா இருந்தா போதும். மெடிக்கல் காரணம் வச்சு இந்த கேஸ குழப்பறதால மட்டும் அவ தப்பிச்சிட முடியுமா? நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அது கண்டிப்பா மதுவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். நான் நம்புற நியாயம் என்ன கைவிடாது. லட்சுமி தற்கொலை பண்ணிக்கல, அவ கொல்லப்பட்டிருக்கான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்றேன். அவங்க எத்தனை பொய் சாட்சியை வேணும்னாலும் கூட்டிட்டு வரட்டும், அத நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். என் எதிரிங்க சொன்ன மாதிரி லட்சுமி சூசைட் பண்ணிட்டாங்கிற மாதிரியான பேச்ச இந்த வீட்ல பேசாதீங்க. வக்கீல் சார், தீர்ப்பு நமக்கு சாதகமா அமைஞ்சிரும்ல? ஐயா, சந்தேகமே இல்லைங்க, ஜெயிக்க போறது நாம தான். அந்த மதுமிதாவுக்கு தண்டனை கிடைச்சிரும்ல? இங்க பார் வெற்றி, நாமளே நினைச்சாலும் அவளால தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. என் லட்சுமிக்கு மரணத்தை கொடுத்த அவளுக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்கணும். ஆமா, எனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுல உங்க குடும்பமே வரிஞ்சு கட்டிட்டு நிக்குது போல இருக்கு. அன்னைக்கு என்னடானா உங்க அப்பா அவர் கையாலே என்ன கொல்லுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க மரண தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்றீங்க. உன்ன மாதிரி நச்சு பாம்ப பார்த்ததும் அடிச்சு கொண்டிருக்கணும். உன் நடிப்புல ஏமாந்தது நாங்க பண்ண பெரிய முட்டாள்தனம். அத நினைச்சா கோவமா வருது. நம்பினவங்கள கழுத்தறுத்த உனக்கெல்லாம் நல்ல கதியா வராது. எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும்னு துடிக்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்பச்சா தெரியல. யாருக்குமே கனவுல கூட துரோகம் பண்ண நினைக்காத என் லட்சுமிய விஷம் வச்சு கொன்னியே, உன்னை என்ன பண்றது? வெற்றி, அது நீங்க எம்எல்ஏ சொல்ற குற்றச்சாட்டு, அது உண்மை இல்ல வெற்றி. உண்மை எது பொய் எதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. உன் துரோகத்துக்கான தண்டனை உனக்கு எழுதப்பட்டாச்சு. படிக்க வேண்டியதான் இன்னும் பாக்கி இருக்கு. அதையும் தான் பாத்துருவோமே. ஏமா வாமா நீ. சரி வாங்க உள்ளப்பா. வாங்கப்பா. லட்சுமிங்கிற ஒரு பொண்ணோட மரணம் அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற விவாதம் இத்தனை நாளா நடந்தது. பல சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க. இங்கே கொலை குற்றம் சாட்டப்பட்டு மதுமிதாங்கிற பொண்ணு நிற்கிறாங்க. அவங்க வயசை வச்சு பார்க்குறப்போ சின்ன பொண்ணா தான் தெரியுறாங்க. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற வயசுல கொலைப்பழியோடு நிற்கிறத பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பணத்தாசை தான். பணத்து மேல வச்ச ஆசை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? சரி, கேஸுக்கு வருவோம். இந்த கேஸ்ல இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் சாட்சியங்கள் படி லட்சுமியோட மரணம் அவங்க குடிச்ச காப் சிரப்புனால ஏற்படலைங்கிறது உறுதியா தெரியுது. ஆனா அவங்க குடிச்ச காப் சிரப்புல விஷம் கலந்திருந்தது. அது லேப் ரிப்போர்ட் படி ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆனா அந்த சிரப்புல விஷத்தை கலந்தது யாரு? அதுதான் இப்ப $1 மில்லியன் கொஸ்டின். அதை செஞ்சது மதுமிதாங்கிறது லட்சுமி குடும்பத்தோட குற்றச்சாட்டு. அவங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு மதுமிதாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது கொலை வரைக்கும் போயிருக்குமா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. கொலை குற்றம் சாட்டப்பட்ட மதுமிதா
காஃப் சிரப்பில் விஷம் கலந்தார் என்பதற்கு போதுமான அளவிற்கு ஆதாரம் இல்லாததினால் அவர் குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட்டில் நிரூபணமாகிறது. அதனால் அவரை இந்த கோர்ட் விடுவிக்கிறது. மேலும் இந்த கேஸ்ல போலீஸ் சரியான விதத்துல செயல்படவில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, லட்சுமியோடது தற்கொலையா இல்ல கொலையான்னு இன்னும் கேள்விக்குறியா தான் நிக்குது. அதை கண்டுபிடிக்க போலீஸ் தவறிடுச்சு. இந்த கேஸ் முடிஞ்ச பிறகாவது அதை கண்டுபிடிக்க அவங்க முயற்சிக்கலான்னு நான் அறிவுறுத்துறேன். என்ன வெற்றி சார், என்ன தூக்கல ஏத்துவான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஜட்ஜ் என்ன சொன்னாரு? இந்த கேஸ்ல போலீஸ் சரிவர இயங்கலன்னு. அதனாலதான் நீ இப்ப தப்பிச்சிருக்க. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா நீ நிரந்தரமா தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. என் லட்சுமியை கொன்ன குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள தள்ளுறேனா இல்லையான்னு பாரு. இல்லைன்னா என் கையாலேயே உன்னை கொன்னுடுவேன். டேய் வாடா, இவகிட்ட என்ன பேச்சு? எனக்கு மருமக இல்ல, என் மக. லட்சுமி, என்னங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அந்த மதுவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல்ல? டேய், உங்க அப்பா எதுவுமே பேசாம போறாரு பாருடா. அங்க என்ன தண்டனை நடந்துச்சு? நீதி செத்துடுச்சுமா. ஐயோ, அப்பா அந்த மது விடுதலை ஆயிட்டாளா? அவ விடுதலை ஆயிட்டா. ஆனா நாம எல்லாரும் குற்றவாளி ஆயிட்டோம். இந்த குற்றத்துக்கு தண்டனை நமக்கு எந்த கோர்ட்ல கிடைக்க போகுதுன்னு தெரியல. அந்த மதுவை குற்றவாளி நிரூபிக்க நம்ம கிட்ட ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லையா? ஆதாரத்தையும் சாட்சிகளையும் வச்சுக்கிட்டு கொலை பண்ணாதா கோர்ட்டு தண்டிக்குமா? அந்த சட்டத்துக்கு முன்னால நம்ம நியாயம் தோத்துடுச்சு. அப்படிப்பட்ட தீர்ப்பை மதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவ இந்த ஊர் மண்ணை தாண்டறதுக்குள்ள பொறுமா தான் போகணும். அவ சத்தியமா உயிரோட இருக்க கூடாது. நம்ம வீட்டு கொலசாமியை கொண்ட பாவிய சும்மா விடக்கூடாது. லட்சுமி அக்காவோட உயிர் மட்டும் போகல, இந்த குடும்பத்தோட மொத்த உயிர் தானே போச்சு.
காரணமா இருந்த அந்த மது தப்பிக்கவே கூடாது.